லாஸ்ட் வீடியோவில் சீட்டு வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்போம், அதை பார்த்துருப்பீங்க. ஃபைனல் ரிசல்ட்டாக எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து அவுட்புட் வந்துச்சு. பட் ஆனால் எங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் சீட்டையும் மாற்றணும், அதுக்கு சீட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருந்தோம், சரி இன்றைக்கி மாற்றிடலான்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற சீட்டை கழட்டி தூக்கி ஓரம் கிடச்சிட்டோம். பட் என்ன, இந்த சீட்டு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு. இப்போ வாங்கிட்டு வந்துருக்கிற பக்கெட் சீட்டோட ஹைட்டு கொஞ்சம் அதிகம். வச்சு பார்த்தா ஸ்டேரிங் வந்து ராடில் இடிக்கிற அளவுக்கு இருக்குது. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. கீழே ஒரு ஆங்கிள் ஒன்று வச்சுருந்தாங்க, இதை கழட்டிட்டா ஹைட்டு கொஞ்சம் குறைஞ்சிடும் சொல்லிட்டு அந்த ஆங்கிளை கழட்டி தூக்கி கிடச்சிட்டோம். திருப்பி வச்சு பார்த்தோம், ஓரளவுக்கு கீழே இறங்குச்சு. பட் ஆனால் ஸ்டேரிங்லாம் திருப்பும் போது தொடையெல்லாம் இடிச்சுது. சரி இதுக்கு கீழே வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு ஆங்கிள் இருந்துச்சு, இன்னொரு ஆங்கிள், அந்த பெண்ட் ஆங்கிள் மாதிரி, அதை கட் பண்ணி அதை தூக்கி கிடாச்சிட்டு இந்த ரயில் இருக்கும் இல்லையா, ரயில்னா ஒன்றும் இல்லை, அதில் உட்காந்துட்டு ஃப்ரண்ட் பேக் போகும்ல, அதையும் கட் பண்ணி அதில் வந்து வெல்ட் அடிச்சிட்டோம். ஒரு எல்லா ஆங்கிளை எடுத்து அதில் ஹோல் போட்டு அதை கட் பண்ணி அதில் வந்து இந்த சீட்டுக்கு தேவையான சைஸுக்கு திருப்பி எல்லா ஆங்கிளை கட் பண்ணி அதில் போட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இந்த வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இதில் போய் சூடாக இருக்கிற அந்த எல்லா ஆங்கிளில் கை வச்சு என் கையில் க்ளவுஸுக்கு மேலே க்ளவுஸ் போட்ட மாதிரி சதையெல்லாம் பிச்சுட்டு வந்துருச்சு. கடைசியாக நைட்டு ஒரு 8-9 ஆயிடுச்சு சீட்டு எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்த பிறகு பாருங்கள், அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 பக்கெட் சீட்டு, பேக்கில் ராஜா பகவத் சீட்டு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேலே ரோல் பார் போடணும். அந்த ரோல் பார் போட்ட கதை அது வேற ஒரு கதை, அடுத்த வீடியோவில் போடுறேன். சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.